நபர்களுக்கான ஆக்சுவல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் அந்த 6வது செக்ஷனில் என்ன இருக்குதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நானே அதை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் 14 2024 அப்போ வந்தது. ஸோ இதில் தான் எக்ஸாமினேஷன் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருந்தாங்க. 4000 வேக்கன்சிஸ் வந்து நாங்கள் கால்ஃபர் பண்ண போகிறோம், கால்ஃபர் பண்ணிட்டோம். இதுக்கான ஜிஓ எதை ஃபாலோ பண்ணுறோன்னா 246, 247, 248. இந்த 246, 247, 48ங்கிற இந்த ஜிஓ வந்து 8/11/2022 வந்துருச்சு. இதில் என்ன எக்ஸாக்டாக இருக்கிற வேண்டிய விஷயம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் பார்ப்போம். இதில் வந்து ஏற்கனவே 2019 யாரெல்லாம் செட்டு ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு, அதாவது பேராசிரியர் பணிக்காக 2019 கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க டிஆர்பி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியல் கல்லூரிகளுக்கெல்லாம் சேர்த்து. அப்போ இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ, இப்போ இதுக்கு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது பைசா கட்ட வேண்டியது இல்லைங்கிற ஒரு சலுகையை கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதனால் நீங்கள் பேமெண்ட் மட்டும் கட்ட வேண்டியதில்லை, ஆனால் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய சூழலுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வேகன்சி எவ்வளவு, அதுக்கான பே ஸ்கேல் எவ்வளவு, என்ன டீட்டெயிலு, இது எல்லாமே இப்போ நீங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இதில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் 29/4/2024 சொன்னாங்க. அதை May 15 வரைக்கும், May 15, 2024 வரைக்குமே கொண்டு போனாங்க. அதுக்கு காரணம் செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதோடு சேர்த்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதோட சொன்னதோட விளைவு தான். இதுதான் 27/4/2024 அப்போ கொடுத்தது. இதுதான் அடிஷ்னலாக இப்போ நம்ம பார்த்த கீழே நோட்டிஃபிகேஷனில் சொன்னது வந்து இதுதான் 27/4/2024 அடிஷ்னலாக கொடுத்தது. யாரெல்லாம் வந்து டிஎன்செட் 2024 எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களோ, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் அப்ளை பண்ணவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கால்ஃபர் பண்ணுற இந்த ஆர்ட்ஸ் அண்ட் டிஆர்பியில் 4000 வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து 04 அப்லோடட் 14/3/2024ங்கிறத இதுதான் இப்போ இந்த கேஸ்லையும் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ இதில் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இதுதான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, 29/4/2024 அப்ளிகேஷன் ஆர்ட்ஸ் டிஆர்பி முடியுது. ஆனால் செட் எக்ஸாமினேஷனுக்கு அதுக்கான தேதிங்கிறது வந்து நீட்டிப்பு செய்யப்பட்ட நாள் 15/5/2024 சாயங்காலம் 5 மணி வரைக்கும். இந்த செட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறது நீட்டிக்கப்பட்டதுனால ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான டேட் ஏற்கனவே முடிஞ்சது சொல்லல, அதோட சேர்த்து இதை நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இதில் ரூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆர்ட்ஸ் டிஆர்பியும் 15/5/2024 வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா ஸோ நிறைய கேண்டிடேட் வந்து எக்ஸாம் நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா, அதாவது எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுதுன்னு அப்போ சொல்லியிருக்காங்கன்னா 4/8/2024 ஆர்ட்ஸ் டிஆர்பி நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பியும் எழுதலாம். இதுதான் இவங்க சொல்கிற ரூல். இந்த ரூலின் படி நீங்கள் வந்து